மிஸ்டர் கே செங்கோட்டையன் அவர்களுடைய எண்ணம் அப்படியே வெளியில குமுறி வருது. என்ன பொறாமை, ஈகோ. ஆனா சொல்லிக்கிறது மட்டும், நான் எதற்கும் அஞ்சாதவன். எந்த முகத்தை வைத்துக்கொண்டு ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள், நீங்களும் அதற்கு சப்போர்ட் பண்றீங்க. அந்த ஒருங்கிணைப்பு அப்படினுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியுமா? புரட்சி தலைவி இதய தேவ் அம்மா இறந்த பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் யார் மூல காரணம்? காலையில நம்புவாரு, மத்தியானம் இன்னொருத்தவன் சொன்னா அவன் பேச்ச கேட்டுவார். இவரோடு வேலை செய்தவர்கள் அனைவருக்குமே தெரியும், அது அரசு அதிகாரிகளுக்கும் தெரியும், கூட இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் தெரியும். அவர் ஒரு பொதுச் செயலாளர், அதுல என்ன ஈகோ இருக்குது? போய் நேரடியாக வீட்டுக்கு போக வேண்டியதானே, நேரில் பார்த்து கேட்டுக்கிறோம்ல, வாங்க போய் பார்க்கலாம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட ஒரு தள விருட்சம் என்று அனைவரும் நினைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சதியாலும், எந்த கொம்பனாலும் ஒரு காலும் ஒரு ஆணியையும் பிடுங்க முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கழக தொண்டர்கள் அனைவருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நிறைய செய்திகளை, நிறைய விஷயங்களை யூடியூப் மூலிமா பகிர்ந்துக்கிட்டு, ஷேர் பண்ணிட்டு, ஃபார்வேர்டு பண்ணிட்டு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு தீபாவளி வரத்துக்கு முன்னாடியே தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதே சமயம் இந்த மக்கள் அனைவரும், இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் முட்டாள் என்று நினைத்து கொண்டிருப்பதாக நினைத்து அவர்கள் இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. பல யூடியூப் சேனல், அதாவது சோசியல் மீடியாவில் பலவிதமான விஷயங்களை உங்களுக்கு தெரியும். இருப்பதை சொல்வதில்லை, இல்லாததை திரித்தும் அதற்குண்டான ஒரு ஃப்ரேம் கட்டி அதை பற்றி விளக்கமா, அதாவது தானே நேரில் பார்த்து மாற, இது நடக்கும் அது நடக்கும், 6 பேர் சந்திச்சாங்க, 3 பேர் சந்திச்சாங்க, பாத்ரூம்ல சந்திச்சாங்க, அதாவது இந்த மாதிரி செய்திகளை தனக்குத்தானாகவே தாங்களாகவே கற்பனையில், அதாவது இன்னொரு பழமொழி இருக்கு உங்களுக்கு தெரியுது, கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரித்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பழமொழி மாதிரி தான் நாம் செயல்படணும். காரணம்னா சோசியல் மீடியாக்கள் தமிழக மக்களை மூளைச்சலவை செய்து தவறான செய்தியை கொண்டு போய் சொல்றதுனால மக்கள் நம்பிடவே மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த அளவுக்கு தமிழக மக்கள் ஒருபோதும் முட்டாள்களாக இருக்க மாட்டார்கள், இருக்க மாட்டோம் என்பதை நாம தான் வரக்கூடிய 2026 தேர்தலில் நாம கண்டிப்பாக அதை நிரூபிக்க போறோம். எடப்பாடியாரை மிகப்பெரிய மெஜாரிட்டியான விகிதத்தில் நம்ம வெற்றியடைய சேர போறோம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். செங்கோட்டையனுடைய வீட்டை நோக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்து கொண்டிருக்கின்றார்கள். இது எல்லாமே ஹார்ட் ஆஃப் தி நியூஸ். ஆனா உண்மையை சொல்ல போனா அங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நல்லா டிவி போய் பாருங்க. அதுல இருக்கிற சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய மக்களை கவனித்து உற்று நோக்குங்கள். யார் அப்படின்னு சொன்னா டெம்போல இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் மக்கள் இதை காட்டுறது எப்படி தெரியுதுன்னா, உண்மையாலுமே நம்ம மக்கள், தமிழ்நாட்டினுடைய மக்கள் இவர்கள் செய்யக்கூடிய செயலை பார்க்கின்ற பொழுது கூமட்டேன்னு நினைச்சுக்கிறாங்க. 2000 பேர் விலகல், அனைவரும் நிர்வாகிகள் அனைவரும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார்கள். எந்த ஊரிலிருந்து பண்ணாங்க? கோபியில, அதாவது கே ஏ செங்கோட்டையனை சார்ந்து அவருக்காக மட்டும் அவரை சுத்திட்டு இருக்கிற ஆட்கள். அது கூட இல்லை அப்படின்னு சொன்னா, அவர் 50 ஆண்டு காலமாக நான் எம்ஜிஆரோடு இருந்து எம்எல்ஏவா இருந்து நான் ஆட்சியில் இருந்து பங்கு பெற்று அவரோடு வாழ்ந்தேன் இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு அப்புறம் மிகப்பெரிய அவமானமா இருக்கும்ல. இது ஒரு பெரிய விஷயமா? அதே அப்படியே திருப்பி பாருங்க.
ஏற்கனவே டெல்லி போயிட்டு திரும்பி ஓடியாந்தீங்க, இப்ப மறுபடியும் டெல்லி ஓடிட்டு திரும்பி வந்துட்டீங்க. நான் வந்து ஏற்காடு எக்ஸ்பிரஸ் வந்து எனக்கு 10 மணிக்கு கிளம்பிட்டு இருந்தது வந்து இப்போ 9 மணிக்கு தான் 9:20 கிளம்புது. அதனால அதை பற்றி பேசினேன். இன்னும் வேற குறைகளை பற்றி பேசினேன். இதுக்கு முன்னாடி லெட்டர் எழுதலையா? ஏன் ரயில்வே மினிஸ்டருக்கு லெட்டர் எழுதியிருக்கலாம் இல்லை? ஏன் எழுதலை? இதுக்கு எல்லாருக்கும் அப்பாற்பட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற கேள்வி இன்னைக்கு எல்லா சோசியல் மீடியாவிலும் பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து தவறான செய்தி கூட பரப்பிட்டு இருக்காங்க. ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்னு வந்து உங்ககிட்ட யாராவது வந்து பேசுனாங்களா? டிடிவி தினகரன் வந்து உங்ககிட்ட கேட்டாரா? ஓபிஎஸ் வந்து உங்களுக்கு கேட்டாரா? அல்லது சசிகலா வந்து கேட்டாங்களா? பப்ளிக்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்னு. ஆனா எந்த முகத்தை வைத்துக்கொண்டு ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள், நீங்களும் அதற்கு சப்போர்ட் பண்றீங்க. அந்த ஒருங்கிணைப்பு அப்படினுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியுமா? யாரை ஒருங்கிணைப்பு என்றால் என்ன? ஒரு விஷயத்தை, ஒரு நல்ல நல்ல விஷயங்களையோ அல்லது ஏதாவது இருந்தானா ஒரு செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து செய்வது. இப்போ புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா இறந்த பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது? அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் யார் மூல காரணம்? உங்களுக்கும் வாய்ப்பு தேடி வந்தது அல்லவா? அந்த வாய்ப்பை பயன்படுத்தினீர்களா? இல்லை. இவரோட எனக்கே கொடுத்தான்னு வந்தாரா? நான் எடப்பாடியார் எனக்கு தான் வரணும்னு கேட்டாரா? கொடுக்கப்பட்டது அவர் எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொண்டு என்ன அப்படியே வீட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறாரா? இன்னைக்கு 48 நாட்களாக வீதி வீதியாக ஊர் ஊராக சென்று மக்களை திரட்டி கொண்டிருக்கின்றார். அப்படி அவர் மட்டும்தான் செய்யறாரு. மூத்த தலைவர் அனைவரும் அவருக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். அந்த உறுதுணையாக இருக்கிற தலைவர்களுக்கு ஒவ்வொரு ஊரிலும் தொண்டர்கள் திரள் திரளாக அணி அணியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தொண்டர்கள் அனைவரும் கூட்டம் கூட்டமாக வருவதையும் அணி அணியாக வந்து திரள் திரளாக வந்து இந்த மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பேரணியில் கலந்து கொண்டிருப்பதால் மனம் வெந்து புழுங்கி, என்னடா அவர் வந்து இப்படி பண்றாரே, நம்மளால ஒண்ணு இயலவில்லையே, அந்த இயலாமை, ஈகோ, பொறாமை, அதுதான் இப்ப தலைவிரித்தாடுது. இப்போதுதான் இவ்வளவு நாட்களாக கழித்து மிஸ்டர் கே செங்கோட்டையன் அவர்களுடைய எண்ணம் அப்படியே வெளியில குமுறி வருது. என்ன? பொறாமை, ஈகோ. ஆனா சொல்லிக்கிறது மட்டும், நான் எதற்கும் அஞ்சாதவன், நான் எதற்கும் ஆசைப்படாதவன், எனக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி சும்மா உதட்டளவில் வாயளவில் சொல்றது. ஆனா மனசுக்குள்ள என்ன இருக்குதுங்கிறது, தன்னுடைய எண்ணத்தை இப்ப அவர் செய்த செயல் வெளிப்படுத்தியது. எப்படி? உண்மையான விசுவாசியாக இருந்திருந்தால் 30/8/2025 அன்று சென்னையில் நடந்த மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டத்தில் எந்திரிச்சு சிதறி கிடக்கின்ற தலைவர்களை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களை, நம்மளிருந்து பிரிந்து சென்றவர்களை நாம் அனைவரையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்கலாமே. அண்ணா மாவட்ட தலைவர் அப்பயே ஒரு முடிவு வந்திருக்குமே, ஏன் அதை செய்யல? சரி, நான் வந்து என்னை வந்து எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் என்னை வந்து அழைக்கவில்லை, எந்த விழாவிற்கும் என்னை கூப்பிடல அப்படின்னு சொல்லி சொல்றீங்கல்ல, எதுக்கு கூப்பிடணும்? உன்னுடைய வீட்டு விசேஷத்திற்கு. இது உன்னுடைய வீடு. கழகம் என்பது அனைவருக்கும் சொந்தமானது. ஒவ்வொருத்தரும் பார்ட்டிசிபேட் பண்றது. அவர் ஒரு பொதுச் செயலாளர், அதுல என்ன ஈகோ இருக்குது? போய் நேரடியாக வீட்டுக்கு போக வேண்டியதானே? நேரில் பார்த்து கேட்டிருக்கிறேன்ல, வாங்க போய் பார்க்கலான்னு எப்போ பல முறை சொல்லியாச்சு. ஆனா
ஒரு நாளாவது இல்ல கிளம்பி அவரை போய் பார்க்கறதுக்கு போனீங்களா? எதுக்கு கூப்பிட வேண்டும்? உண்மையிலேயே கட்சியினுடைய விசுவாசம் இருக்கும் என்றால் நேரடியா போயிருக்கலாமே. இல்ல, பொறாமை இருந்தது. எப்படின்னா, இரும்பு பார்த்திருக்கிறோம், இரும்பு தெரியுமா? அந்த இரும்பு என்னன்னா வலிமையானதுன்னு சொல்லுவோம். ஆனா அதுகிட்ட ஒரு குணம் இருக்குது. அது தன்னைத்தானே அழிச்சுக்கும். எப்படின்னா துருப்பிடிச்சு. அதுக்கெல்லாம் வேற எல்லாம் வெளியில் இருந்தெல்லாம் எந்த விதமான வைத்தியமே பண்ண தேவையில்லை. மிஸ்டர் கே செங்கோட்டையன் அவருடைய குணமானது இரும்புக்கு சமமானது. தன்னைத்தானே அழிச்சுக்குவார். இப்போ அந்த காரியத்தான் பண்ணியிருக்கிறார். இப்போ எல்லாரும் பேசுறாங்க வந்து பின்னாடி பிஜேபி இருக்கிறது, பல மிகப்பெரிய சக்தி பின்னாடி இருக்குது செங்கோட்டையனுக்கு பின்னாடி அப்படின்னு. நான் நல்லா அந்த விஷயத்துக்கெல்லாம் வரவே இல்லை. இவர் மிகப்பெரிய சீனியர் லீடர் தானே. இவருக்கு பின்னாடி மற்றவங்க இருந்துட்டா உடனே அப்படியே கேட்டுருவாராக்கு. இவர் இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த தானும் படுக்க மாட்டாரு, தள்ளியும் படுக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த புலமொழிக்கு இவர் தான். இவர் ஒரு மிகப்பெரிய சந்தேக பிராணி. யாரையுமே நம்ப மாட்டாரு. நல்லா பார்த்துக்குங்க, இவர் யாரையுமே நம்ப மாட்டார். அப்படி காலையில நம்புவாரு, மத்தியானம் இன்னொருத்தவன் சொன்னா அவன் பேச்ச கேட்டுக்குவார். இவரோடு வேலை செய்தவர்கள் அனைவருக்குமே தெரியும். அது அரசு அதிகாரிகளுக்கும் தெரியும், கூட இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் தெரியும். இவருனால எந்த விதமான ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது பெரிய அதிசயம்தான். இன்னொன்னு சொல்றேன், செங்கோட்டையன் வந்து அம்மாவினுடைய நான் வந்து அப்படியே கூட இருந்தாருன்னு. ஏன் வந்து ஓபிஎஸ் வந்து முதல்வராக்குனார், ஏன் உன்னை வந்து முதல்வராக்கல? உங்களை முதல்வர் ஆக்கியிருக்கணும்ல அம்மா. உங்களை கடைசியில 10 வருஷமா அம்மா கண்டுக்கவே இல்லை, திரும்பி கூட பார்ப்பது கிடையாது. அம்மா இறக்கின்ற வரையில் உங்களுக்கு அந்த எம்எல்ஏங்கிற பதவி கொடுத்தார். ஏன் கொடுத்தாங்க? அதாவது கட்சியில் இருந்தீங்க அப்படிங்கிறதுக்காக, ஒரு கட்சியில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே கூட வந்துகிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்தாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களுடைய காலத்தில் எத்தனை தலைவர்களை உருவாக்கி இருக்கிறீங்க? அதாவது இளந்தலைவர்களை. உங்க ஊர்ல இருந்து எத்தனை இளந்தலைவர் வந்தார்? அங்க இருந்தார் சிந்து ரவிச்சந்திரன், உங்களாலேயே வெளியில் போனாருன்னு தான் சொல்லணும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி எத்தனை பேர் கட்சி விட்டு வெளியில் போனாங்க? சரி, உங்க தொகுதியில கட்சி விட்டு உங்களால் நீக்கப்பட்டவர்கள் எல்லாத்தையும் முதல்ல ஒருங்கிணைச்சிட்டீங்களா? போன தடவை வந்து அந்தியூர் கேண்டிடேட், அந்தியூர் தொகுதியில் கேண்டிடேட் வந்து இறந்துட்டார். அவர் இறந்த பின்னாடி அவருடைய மகனை போது கையில் தூக்கிட்டு திரியிறீங்க, ரைட்டா? ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வந்து அந்த தொகுதி தோல்வி அடைஞ்சிருச்சு. தோல்வி அடைந்ததற்குண்டான காரணம் என்னன்னா, ஏற்கனவே இருந்த எம்எல்ஏக்கள் மற்றும் தலைவர்களை வந்து ஒருங்கிணைச்சு போறதே கிடையாது. நீங்க உங்க பாட்டுக்கு தலையை குடிஞ்சுக்கிறீங்க, அப்படியே ஒரு சிரிக்கிறது, அப்படியே பேசுறதுல எது இல்லை. நீங்க என்ன கடவுளா? ஒரு மனிதனை மதிக்க கூட. இப்போ பாருங்க, எத்தனை ஒரு பிரச்சனை இருந்தாலும், அதாவது நீங்க வந்து ஒரு சோசியல் அதாவது பப்ளிக் ஒர்க்கில் இருக்கிற போது மக்களை அரவணைச்சு எல்லாத்தையுமே, நல்ல இருப்பான் கெட்ட இருப்பான், கண்டிப்பா எல்லாருமே அவங்க வந்து நம்ம வந்து கோதனை எல்லாருமே ஓ பரவாயில்ல தலைவர் சொல்லிட்டா சரி, அதுக்கு மறுபேச்சு, கண்டிப்பாக மறுபேச்சு பேசக்கூடிய நபர்களும் தேவை. நாம் கேட்கின்ற கேள்விகளுக்கும் அதற்கு பதில் சொல்லக்கூடிய நபர்களும் தேவை, கேள்வி கேட்கும் நபர்களும் தேவை. அப்பதான் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுக்க முடியும். அதை விட்டுட்டு இப்போ எதிர்க்கட்சியா இருக்கிறது கேள்வி கேட்பதற்கு. அது மாதிரி உங்களை யாராவது கேள்வி கேட்டாவே நீங்க பேச மாட்டீங்க, நீங்க சொல்றது மட்டும்தான் கேட்கணும், மற்றவங்க சொல்றதை கேட்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு அடமெண்ட், அதாவது வந்து தனக்குன்னே ஒரு வளையத்தை வளைச்சுக்கிட்டு, அதை ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு, இந்த மாதிரி கட்சிக்கு ஒரு எகென்ஸ்டான ஒரு விஷயத்தை நல்லா கட்சி வந்து கடந்த 50 நாட்களாக மிகப்பெரிய அளவில் வந்து அவர் வந்து எடப்பாடியார் கூட அனைத்து மூத்த அமைச்சர்களும் தொண்டர்களும் நிறைய கடினமாக பாடுபட்டு இருக்கிற காலத்தில் நல்ல ஒரு வெற்றி பாதையை நோக்கி முழு மூச்சாக செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை எழுப்பியிருப்பது உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனுக்கு உண்டான அழகாக தெரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மக்களினுடைய நலனே முக்கியம், நாட்டினுடைய நலனே முக்கியம் என்று செயல்படுபவனே சிறந்த தலைவன். அப்பேற்பட்ட ஒரு தலைவன் என்றால் இப்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்
நமது தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி என்று சொன்னால் அது மிகையாகாது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்ப சொல்றேன், செங்கோட்டையன் என்ற ஒரு குள்ளநரி வெளியே சென்றதில் அனைவருக்குமே சந்தோஷம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒன்று மட்டும், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சரி, எல்லா சதி திட்டம் தீட்டக்கூடிய சதிகாரர்களுக்கும் சரி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர்களுக்கு எதிராக சதி செய்து துரோகம் செய்ய நினைக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட ஒரு தள விருட்சம் என்று அனைவரும் நினைத்துக் கொள்ளுங்கள். எடப்பாடியார் என்ற ஓர் பிரம்மாண்டத்தை எந்த ஒரு தீய சக்தியாலும், எந்த ஒரு சதியாலும், எந்த கொம்பனாலும் ஒரு காலும் ஒரு ஆணியையும் பிடுங்க முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வருகின்ற 2026 புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமையும். அதில் அந்த ஆட்சிக்கு பிறகு தமிழக மக்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து விதமான நல்ல செயல்களும், அனைத்து விதமான இலவசமான கொடுக்கப்பட வேண்டிய செயல் திட்டங்கள், பெண்களுக்குண்டான உரிமை, இளைஞர்கள், விவசாயிகள் மற்றும் தூய்மை பணியாளர்கள், அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் மிகச் சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுக்கும் விதமாக செயல்படுவார். அவர்களுக்கு உறுதுணையாக அனைத்து விதமான மூத்த அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் உறுதுணையாக இருப்பார்கள் என்று சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு அனைவருக்கும் நன்றி.